God is great friends. இது பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா டிடிஐ இன்ஜின். இது 2015 மாடல். இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் சர்வீஸ் தான். ஒரு டைமிங் பெல்ட்டு, உங்களுக்கு வாட்டர் பம்ப், இது ரெண்டுமே நான் இப்போ இந்த வண்டியில் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினல் உங்களுக்கு ஐட்லெட் டென்ஷனர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் இருந்தால் நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறேன் வாட்டர் பம்ப்லாம். இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நீங்கள் டைமிங் பெல்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட்டோட அவுட்டர் கார்டு வரும். இந்த கார்டை நீங்கள் லூஸ் பண்ணீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடு 10 mm நெட்டு வரும். இதை நீங்கள் லூஸ் பண்ணிட்டு இந்த கார்டை எடுத்துருங்க. அதேமாதிரி எப்போவுமே நீங்கள் இந்த கார்டை நீங்கள் திருப்பி ஃபிட்டிங் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த தண்ணிலாம் படாமல் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு டஸ்ட்டு ஏதோ இல்லை குப்பைங்களோ ஏதோ ஒன்று பட்டுச்சுன்னா கூட உங்களுக்கு இந்த பெல்ட் உடனே கட்டாயி உங்களுக்கு டைமிங் பெல்ட்டில் போய் உங்களுக்கு மாட்டிக்கும். அந்த கம்ப்ளைண்ட் இந்த வண்டியில் வரும். அதனால் அந்த உள்ளே இருக்கிற இந்த கார்டை எப்போவுமே நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இந்த கார்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜின் மவுண்டிங் புள்ளி வரும். இந்த புள்ளியோட மவுண்டிங் போல்டுங்க. இந்த புள்ளியோட மவுண்டிங் போல்டை நீங்கள் லூஸ் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்ட்டை உங்களுக்கு டைட்டை ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த புள்ளி வெளியே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே உங்களுக்கு பவர் ஸ்டீரிங்கோட பெல்ட்டை வந்து நீங்கள் இந்த அட்ஜஸ்டரை நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரீ ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே உங்களுக்கு இந்த பவர் ஸ்டீரிங் பெல்ட்டை உங்களுக்கு ஏசி பெல்ட்டை உங்களுக்கு அந்த ரிப்பு பாருங்கள். அந்த ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிளாக ஒரு ஸ்கொயராக இருந்ததுன்னா நீங்கள் அதே யூஸ் பண்ணலாம். ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப்பர் உங்களுக்கு ஒரு முக்கோணம் மாதிரி உங்களுக்கு ஏரோ மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பெல்ட்டை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 பெல்ட்டும் நல்லா இருக்குது. நான் இப்போ திருப்பி இதே யூஸ் பண்ணுறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குவார்டர் ஷீல்டு வரும். இந்த ஷீல்டு வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் ஷீல்டு தான். உள்ள பெல்ட் எப்படி நீங்கள் பார்க்கறதுக்காக. அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 10 சைஸ் போல்டு வரும். உங்களுக்கு அந்த டைமிங் கேஸோட கவருக்கு வந்து உங்களுக்கு பாட்டம் கவருக்காக. இப்போ நான் அந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் டைமிங் கேஸோட அவுட்டர் கவரை நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி டைமிங் கேஸு கூட அவுட்டர் கவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 சைஸ் உங்களுக்கு 2 போல்டு வரும். அந்த 2 போல்டை லூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி எப்போ நீங்கள் இந்த போல்ட்டை திருப்பி போடும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த மரை கொஞ்சம் கிரீஸ் போட்டு போடுங்க. இல்லை அதேமாதிரி ஓவர் டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் உங்களுக்கு கட் ஆகிடும். அதனால் எப்போவுமே பண்ணுங்கள். சில வண்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஆகி வரும்போதே உங்களுக்கு கட் ஆகிடும். அதனால் நீங்கள் கட் ஆகிற ஒரு சைடு கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டு கூட டைட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் பம்பு ஹெட்லைட் அசம்பிளி நான் இப்போ கழட்டுறேன். இந்த டைமிங் கேஸோட அவுட்டர் கவரை நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் கேஸ் கவரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் எப்போவுமே வச்சுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ டைமிங் வைக்கணும்னா உங்களுக்கு இப்போ இந்த சைடில் வந்து எதுவுமே உங்களுக்கு டிடிசி பார்க்க முடியாது. அதனால் பம்போட மார்க் பார்த்துங்க. பம்போட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இது 4 மணி வரும்போது நீங்கள் அந்த பொசிஷனில் எடுத்துன்னு வந்து நீங்கள் ஃப்ளைவீலில் அலங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ளைவீலில் அலங்கி போடுற இடம் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே உங்களுக்கு ஃபியூல் பம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடிகாரத்தில் ஒரு 4 மணி எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு போல்டை நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா அந்த பொசிஷன் வரும்போதே நீங்கள் ஃப்ளைவீலில் ஒரு அலங்கி போட்டிங்கன்னாவே லாக் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு அந்த அலங்கி போடுற இடத்த காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆயில் ஃபில்டரோட லொக்கேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோல்ஸ் வரும். இந்த ஹோல்ஸ் தான் உங்களுக்கு அலங்கி 5 mm அலங்கி வரும். அதே நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த கிரான்ஷாஃப்டோட கியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு வந்து உங்களுக்கு த்ரெட்டு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு 90 டிகிரியில் வரும். நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் இதை கரெக்டாக டிடிசி எடுத்துன்னு வந்து உங்களுக்கு ஃப்ளைவீலில் லாக் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு டைமிங் பெல்ட்டை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். அதேமாதிரி உங்களுக்கு கேம் கியரை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு நல்ல கண்டிஷனில் ஓடினுங்கிற வண்டியில் நீங்கள் வாட்டர் பம்போ டைமிங் பெல்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டியில் உங்களுக்கு வால் டோர் அசம்பிளிலாம் நீங்கள் வெளியே எதுவும் எடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜினோட கேமோட புள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மார்க் போட்டுங்க. இந்த உங்களுக்கு கேம் ஷாஃப்டோட டைமிங்க்கு இந்த மார்க் போட்டு இந்த டைமிங் வச்சு கூட நீங்கள் ஃபிட் பண்ணலாம். இப்போ நான் இந்த மார்க் போட்டேன். இப்போ டைமிங் பெல்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதேமாதிரி பெல்ட்டு டென்ஷனர் ஐலரு உங்களுக்கு வாட்டர் பம்பு எல்லாமே நான் இதில் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் பம்பை உங்களுக்கு டைமிங் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லை. கரெக்டாக வந்து கிலோமீட்டர் ஓடும்போது நீங்கள் மாற்றினீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இப்போ இந்த வண்டி உங்களுக்கு அப்படி தான் உங்களுக்கு கழட்டியிருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. இந்த பெல்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 15,000 கிலோமீட்டர் ஓடும். ஆனால் கிலோமீட்டர் கரெக்டாக ஓடும்போது நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ஜினில் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. இப்போ நான் இதுக்கப்புறம் டென்ஷனர் உங்களுக்கு ஐலர்லாம் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இதான் டைமிங் பெல்ட்டோட ஐலர். இந்த ஐலர் வந்து உங்களுக்கு டைமிங் பெல்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் தான் இருக்கும். இந்த ஐலர் உங்களுக்கு எப்போவுமே போடும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த ஐலர் டென்ஷனர் வந்து நீங்கள் புது பெல்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது மாற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேற்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ டிவிஎஸ் ஆட்டோலுக்கு தான் நான் இப்போ இதில் வாங்கியிருக்கேன். அதேமாதிரி டென்ஷனர் அசம்பிளி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு டைமிங் பெல்ட்டையும் உங்களுக்கு தள்ளி பிடிக்கிறதும் இதுதான். அதேமாதிரி இதுவும் ஒரு ஐலராகவும் வேலை செய்யும். இப்போ இந்த டென்ஷனர் அசம்பிளோட ரேட்டு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐலர் அசம்பிள் அதோட ரேட்டு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக டைமிங் பெல்ட் தான். டைமிங் பெல்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டடாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டைமிங் பெல்ட் வந்து ரொம்ப மெயினானது. அதனால் அதை மட்டும் நான் உங்களுக்கு ஒரிஜினலாக வாங்கியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டு பாருங்கள். இப்போ டைமிங் பெல்ட் எப்போவுமே நீங்கள் உங்களுக்கு டாட்டா அது போடும்போது டாட்டாவோட மோனோகிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
சாரி டாட்டாவோட பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வரும், டாட்டாவோட அது பார்த்து போடுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஒரிஜினல் டைமிங் பெல்ட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் உங்களுக்கு டாட்டாவோட ஓஇ பெல்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டா ஏஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு கலர் பெல்ட் வருது. உங்களுக்கு எப்போவுமே போடும்போது இந்த சிசிக்கு வந்து இந்த டைமிங் பெல்ட்டு தான் செட் ஆகும். இது டாட்டா CR4 உங்களுக்கு டாட்டா சுமோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா விட்டா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரே பெல்ட்டு தான். இப்போ நான் உங்களுக்கு வாட்டர் பம்ப் அசம்பிளி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதேமாதிரி வாட்டர் பம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு டைப் வந்து வேறு வாட்டர் பம்ப் உங்களுக்கு வருது. இப்போ அதையும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் அதாவது பழைய வாட்டர் பம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிங் வந்து ரொம்ப சின்னதாக வரும். இதில் பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேரிங்கோட அப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் இப்போ வர வாட்டர் பம்ப் அந்த பேரிங் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லைஃப் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வர மாதிரி உங்களுக்கு வாட்டர் பம்ப்லாம் இப்போ நியூ மாடலாக உங்களுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டைப் வாட்டர் பம்ப்பு. இந்த வாட்டர் பம்போட உள்ள கேஸ் பாருங்கள், இந்த பேரிங் உங்களுக்கு படிகிற இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஆனால் இந்த பழைய வாட்டர் பம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். இது உள்ளே வர பேரிங் வந்து சின்னதாக இருக்கும். அதனால் எப்போவுமே இது வர நியூ மாடல் வாட்டர் பம்ப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைஃப் அதிகமாக வரும். எப்போவுமே நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த நியூ டைப் வாட்டர் பம்ப்பாக நீங்கள் போடுங்க. இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடிலாம் இது வரவே இல்லை. ஏன்னா அந்த டைமில் நாங்கள் இந்த டைமிங் பெல்ட்டை சேஞ்ச் பண்ணதுனால இப்போ நான் அந்த வாட்டர் பம்ப் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ வாட்டர் பம்ப்பு இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வாட்டர் பம்பை நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு பேக்கிங் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி போட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த இடம் தான் உங்களுக்கு திருப்பி நீங்கள் எல்லாத்தையும் மாட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு லீக் ஆகுச்சுன்னா உங்களுக்கு திருப்பி இன்னொரு வாட்டி கழட்டணும். இப்போ நான் இந்த வாட்டர் பம்ப் இடத்த வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எப்போவுமே வாட்டர் பம்பை ஃபிட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூலண்ட்டை ஃபில் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு லீக் இருக்கா இல்லையான்னு நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாட்டர் பம்பை ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வாட்டர் பம்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 போல்ட் வரும். அந்த வாட்டர் பம்புக்கு நீங்கள் கொஞ்சம் பேக்கிங்க்கு பேஸ்ட் போட்டு நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சின்ன மைல்டு லீக் உங்களுக்கு பிளாக்ல கொஞ்சம் அரிச்சு போயிடுச்சுன்னா அந்த பேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த கேப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். இப்போ நான் வாட்டர் பம்பை ஃபிட் பண்ணிட்டேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் கேஸோட அவுட்டர் ஷீல்டு இன்னர் ஷீல்டு வரும். இந்த இன்னர் ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு கார்டு மாதிரி தான் வரும். இப்போ நான் இந்த இன்னர் ஷீல்டை ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி இன்னொன்று உங்களுக்கு இதில் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சிம்பிளாக தெரியும். ஆனால் உங்களுக்கு அந்த வண்டியில் போய் நீங்கள் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நிறைய ப்ராப்ளம் வரும். ஏன்னா எப்போவுமே வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட்டு ஒன்று ஸ்லிப் ஆகிடுச்சு. நான் அதை கழட்டுறதுக்கு மட்டும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பெட்டை கழட்டி தான் நான் கழட்டினேன். அதனால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அது வந்து நீங்கள் அந்த வண்டியில் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் வண்டியில் வந்து நீங்கள் மாட்டிட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப அது வேறு ப்ராப்ளத்தில் வந்து நிற்கும். இந்த போல்ட்டு பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு தலை ஃபுல்லாக ஸ்லிப் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை கழட்டுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெட்டோட அசம்பிள் எல்லாமே கழட்டினேன். அந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் கஷ்டமாக இருக்கும். அதனால் இது எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் இன்னர் ஷீல்டை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே டென்ஷனர் அசம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசர் வரும். இது ஆல் ஓவர் ஸ்பேஸ் மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா உள்ள ஹோல்ஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் இப்படி தான் எப்போவுமே போடணும். ஏன்னா நீங்கள் திருப்பி நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலங்கி போட்டு நீங்கள் உங்களுக்கு டைட் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அலங்கி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உள்ளே போகும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த கப்பு இருக்கிற மாதிரி நீங்கள் போடுறீங்க. எப்போவுமே இந்த மாதிரி போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது கரெக்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். உங்களுக்கு அந்த டென்ஷனர் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் டென்ஷனருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கிரீஸ் அப்ளை பண்ணி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போல்ட்டை நீங்கள் போல்ட்டை டைட் பண்ண உங்களுக்கு டென்ஷனரும் சில வண்டிகளில் வந்து திரும்பினே வரும். அந்த கம்ப்ளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது கிரீஸ் கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் அது ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நான் இதை உங்களுக்கு ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே உங்களுக்கு டைமிங் பெல்ட்டை மாட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைமிங் மார்க்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. அதேமாதிரி அந்த போல்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அதேமாதிரி டைமிங் பெல்ட்டை எப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு டைட் வந்து இப்படி தான் உங்களுக்கு ஃபிட் பண்ணணும். இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் கேம் கியரில் நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உட்காந்துரும். இல்லை வாட்டர் பம்பில் கூட உங்களுக்கு அந்த டேப்பர் இருக்குது, அதனால் வாட்டர் பம்பில் கூட நீங்கள் உட்கார வைக்கலாம். இப்போ நான் டைமிங் பெல்ட்டை ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே டைமிங் பெல்ட்டை ஃபிட் பண்ணி உங்களுக்கு டைட் பண்ணதுக்கப்புறம் அந்த டைமிங் மார்க்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ பம்புலேயும் அதே மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி பெல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் டைட் வைக்காதீங்க. பெல்ட்டோட ஒரு டைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 டிகிரி இந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பெல்ட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு டென்ஷனரை நான் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே இன்ஜினை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜினை ஒரு 4-5 வாட்டி கையில் சுற்றி பார்த்துங்க. ஏன்னா நம்ம மாட்டின பெல்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, இல்லை எதனா வால்வில் உங்களுக்கு தட்டுதா, இல்லை கேமோட டைமிங் எதனா மாறி இருக்கான்னு நீங்கள் கையில் சுற்றும் போதே உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ இதில் எதுவும் இல்லை. இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். திருப்பி ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு மிஸ்ஸிங்கும் இல்லை. இப்போ நான் இதுக்கப்புறம் டைமிங் கார்டெலாம் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் டைமிங் கேஸ் கவர்லாம் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் புள்ளியை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே உங்களுக்கு ஆல்டர்னேட்டரோட பெல்ட்டை நீங்கள் டைட் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு பார்த்து டைட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஃபுல் டைட் சவுண்டு வரக்கூடாது. நீங்கள் ஃபுல் டைட் பண்ணும்போது என்னன்னா இந்த உங்களுக்கு ஆல்டர்னேட்டரோட பேரிங் அடி வாங்கும். அதேமாதிரி எப்போவுமே நீங்கள் பெல்ட்டை டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இப்படி திருப்பி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துங்க. எப்போவுமே உங்களுக்கு அழுத்தினீங்கன்னா ஒரு
10mm உங்களுக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வைக்கும்போது சவுண்டு வரும். ஆனால் எப்போ நீங்கள் டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெல்ட்டு ரொம்ப அடி வாங்கும். அதனால் ஒரு மீடியமாக டைட் பண்ணுங்கள். சவுண்டு வந்தால் கூட இந்த வண்டியில் ஒன்றும் ஆகாது. ஆனால் ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே ஆல்டர்னேட்டர் பேரிங் உங்களுக்கு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த வண்டியில் உங்களுக்கு இந்த பவர் ஸ்டீரிங் பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே நீங்கள் ஒரு இண்டிகாவில் TDIயோ CR4ஓ இல்லை வேறு எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் நீங்கள் டைமிங் பெல்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணாதீங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐலர் டென்ஷனர், அதே மாதிரி வாட்டர் பம்பு, இந்த மாதிரி ஒரு டைமிங் பெல்ட்டில் ஓடுற ஐட்டம் நீங்கள் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பெல்ட்டோட இது நல்லாயிருக்கும். அதேமாதிரி எப்போவுமே இதுக்கு வாட்டர் பம்பு நீங்கள் சேஞ்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது கூலண்ட்டு உங்களுக்கு 1:1 அந்த மாதிரி கூலண்ட்டு ஊற்றுங்க. நீங்கள் கூலண்ட்டை கம்மியாக ஊற்றிட்டு 1 லிட்டர் கூலண்ட்டுக்கு 7 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க, நான் அதனால் அப்படி தான் ஊற்ற போகிறேன்ட்டு அப்படி பண்ணிங்கன்னா அந்த கூலண்ட் வந்து அதோட யூஸே கிடையாது. அது ஒரு வேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வர வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இண்டிகா தவிர இதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக வர வண்டி CR4 இந்த மாதிரி வண்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கோட டெம்பரேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா 95 உங்களுக்கு 105 அந்த மாதிரி தான் வருது. டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா தண்ணி வந்து பாயில் ஆகிடும் ஒரு 100 டிகிரியில். ஆனால் கூலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு பாயில் ஆகாது. அதனால தான் எல்லா வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஊற்றுறாங்க. சில பேர் தண்ணியை மிஸ் பண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கூலண்ட் டேங்கில் வந்து பபுள்ஸ் வந்துனே இருக்கும். எப்பவுமே கூலண்ட்டாக ஃபில் பண்ணிங்கன்னா அந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்ஜினும் டேமேஜ் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் சர்வீஸ் தான். நான் டைமிங் பெல்ட்டு இந்த ஒர்க்கு தான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று நான் இதை சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு இது வந்து நீங்கள் யாரும் வீட்டில் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது இன்னும் அதிகமாக தான் வரும். அதனால் எப்போவுமே நீங்கள் ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.